மரத்தோட வேறு எது வரைக்கும் போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அத கீழே இருந்து தானே பார்க்கணும், மேல உட்கார்ந்துட்டு எப்படி பார்க்க முடியும்? முட்டாள் முட்டாள். மரத்தோட உயரத்தை வச்சு ஆயுள கணிப்பேன், ஆயுள வச்சு அது போற போக்க நிர்ணயிப்பேன். என்னவோ சர்வ சக்தி படைச்சவன்ற, உன்னால நாகம்மா கிட்ட இருந்து என் தலையை வாங்கி தர முடியலையே, அப்போ உன்னை விட நாகம்மா பெரிய மந்திரவாதி தானே? உனக்கு உன்னையே தெரியாது, அப்புறம் என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நாகம்மா என் கால் தூசிக்கு கூட சமம் இல்ல. நான் நினைச்சேன்னா இப்பவே அவளை அழிச்சிட முடியும். ஆனா என் கையால சாகிறதுக்கு அவளுக்கு விதி இல்ல. உன்கிட்ட நான் ஆறுதலை தேடி வந்தா இப்படி ஏதாவது சொல்லுவியே? 6 தலைய தேடு, ஆறுதல அவன் தருவான். மந்திரக்கட்டு மாயக்கட்டு போட்டு வச்சிட்டாளே அந்த நாகம்மா எனக்கு. முட்டாள். நாகம்மாவை உன்னை கட்டினா என் பகையாளி யாரு? அவ அழிஞ்சாதானே நான் மீள முடியும். அதுதான் உனக்கும் எனக்கும் அந்த கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். பகைவனும் வாழணுங்கிறது அந்த பகவானுடைய திருவுள்ளம். அதனாலதான் ராவணனை ராமன் இன்று போய் நாளை வான்னா. நீ இடிச்ச புலி, அதான் உரலிலேயே கிடக்கிற. கவலைப்படாத, உனக்கும் தீரும் காலம் வரப்போகிறது. அதுக்காக ஒரு மனிதன் மூலமா எத்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வேலனோட விளையாட்டு தான். ஆமா, எங்க வந்த? பிரம்மதேவனோட ஆணையம், கார்கோடகனோட விஷம் வேணுமா? நாகம்மா கட்டளை போட்டா, அதான் ஆதிசேஷ உபாசகன் ஒன்ன தேடி வந்த. கார்கோடகன் பாம்புகளோட அதிபதி. கொடிய நாகம், அதோட விஷம் ஆழகால விஷத்துக்கு சமமானது. எதுக்காக அத நாகம்மா கேக்குறா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்பனுக்கு கழுத்தோட நின்ன விஷத்தை பிள்ளைக்கு கொடுக்க போறாளா? நீலகண்டன் மகனுக்கு நீ விஷம் எடுத்துட்டு போற. எல்லாமே விளையாட்டு தான். ஆமா, விஷத்தை எதுல எடுத்துட்டு போவ? இதோ இந்த குடுவேல தான். முன்னேற்பாடோட தான் வந்திருக்கியா? சரி, நான் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இரு. இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. கார்கோடகா, சர்வலோக அசுரா வா. நாகலோக அசுர சேனாதிபதியே, ஆழகால விஷத்துக்கு ஈடான உன் கொடிய விஷத்தை தா.